ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு குல்வாதர்ஸ் vlogs. இன்றைக்கி சூப்பரான 2 ரெசிபி வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் வந்து வெஜ் புலாவ், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. செகண்ட் ஒன் மஸ்ட் ட்ரைங்க, மசால் வடை. வடிவேல் சொன்ன மாதிரி மசால் வடை தாயா அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி ஒரு அரை கிலோ ரைஸ் அளவுக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கு நான் அளவு சொல்லிடுறேன். 2 கேரட், ஒரு 25-30 பீன்ஸ், ஒரு 2 பெரிய பொட்டேட்டோ, இவ்வளோ நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 3 டொமேட்டோ, 1 கப் அளவுக்கு பட்டாணி, எல்லாமே ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு, ஒரு வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, ஏன்னா இது பச்சை மிளகா தவிர்த்து வேறு எந்த காரமும் போட மாட்டோம். ஸோ நீங்கள் நல்லா சுருக்குன்னு இருக்கிற மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கும் போது நம்ம இங்கே ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நான் சாப்பிட்றதுனால எனக்கு கொஞ்சம் மசாலா கம்மியாக வேணும்ன்ட்டு ரொம்ப கம்மியாக மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இல்லைன்னா நார்மலாக மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு துண்டு பட்டை, ஒரு 2-3 கிராம்பு, ஒரு 25 பல் பூண்டு, ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இவ்வளவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம இது எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக நிதானமாக வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மசாலா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ நம்ம நல்லா வதக்குனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தேங்காயும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி கொஞ்சம் சும்மா சூட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு இன்னொரு மெயின் இன்க்ரீடியண்ட் என்னென்னா மேத்தி லீவ்ஸ் ஆட் பண்ணுறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது கசகசப்பே தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் மேத்தி லீவ்ஸ் ஆட் பண்ணுங்கள். பட் அரைக்கிறதுக்குள்ள சாப் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன். நம்ம வதக்குனது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகா வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் வேறு எந்த மிளகா பொடியும் ஆட் பண்ணுறது நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஓகேவா? இப்போ ஒரு குக்கரில் ஆயில் 1 கப் அளவுக்கு விட்டுருக்காங்க. அது எவ்வளோ எம்எல்ன்னு எனக்கு சொல்ல தெரில. கரெக்டாக அந்த ஒரு கிளாஸ் ரைஸுக்கு அந்த ஆயில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சமாக தாளிப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுட்டு, ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜிஸும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு எந்த வெங்காயம் எதுவுமே போட வேண்டாம், டைரெக்டாக வெஜிடபிள்ஸே போட்டுடலாம். வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் ஆயிலே வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சி ஆகும். ஸோ அது நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ அதெல்லாமே ஆட் பண்ணலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கணும். மெயினாக நம்ம ஆயிலில் வதக்கணுன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதனாலேயே ஆயிலில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோவும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தான் மேத்தி லீவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களோட ஸ்பெஷல் என்னென்னா எல்லாத்துலேயும் கருவேப்பிலை யூஸ் பண்ணுறதுனால பலாவுக்கு கருவேப்பிலை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அது இல்லாமல் கருவேப்பிலை வேறு ஒரு எசன்ஸும் தருது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மேத்தி லீவ்ஸை ஒரு 1/2 பஞ்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கைப்பிடின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு நல்லா கழுவி குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் சுருண்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அது ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். ஏன்னா நம்ம இங்கே அரிசியை வந்து கழுவாமல் நல்லா கேறிட்டு அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ரைஸை வந்து நல்லா வதக்கணும். அதனால் என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். பட் இப்படி நீங்கள் ரைஸை வந்து ஆயிலே போட்டு நல்லா வதக்குனீங்கன்னா உதிரியாக வரும். பட் ரைஸை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அதனாலே நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அண்ட் 1:2 ரேஷியோவுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கழுவி ஊற வச்சுருந்தீங்கன்னா 1:1.5 ரேஷியோ வாட்டர் போட்டுக்கோங்க. வாட்டர் ரேஷியோ வந்து கண்டிப்பாக மாறும். நீங்கள் ரைஸை ஊற வச்சிங்கனாலும் இல்லை ரைஸ் ஊற வைக்காமல் டைரெக்டாக போட்டாலும். மெயின் வந்து காய்கறி வதக்கும் போதே உப்பு போட்டுடணும். அப்போ தான் நல்லா அது வெந்துடும். ஸோ நம்ம காய்கறி போட்டதுக்கப்புறம் பட்டாணி எல்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டாங்க. அதை போட்டினதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்திங்கன்னா டக்குன்னு வெந்துடும். நம்ம ரைஸை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் 1:2 ரேஷியோவில் வாட்டர் விட்டுருக்கோம். அது ஒரு கொதி வர்றதுக்குள்ளேயே நாங்கள் உப்பு பார்த்துட்டு திருப்பியும் உப்பு வேணும்னா உப்பு போடுறோம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பட் செய்கிறது அவ்வளோ ஈஸி. டேஸ்ட் மட்டும் வேறு லெவலில் இருக்கும். இது கூடவே நீங்கள் வந்து நாங்கள் இன்றைக்கி வடை வச்சு சாப்பிட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தயிர் பச்சடியோடு சாப்பிடும்போது வேறு லெவல் காம்பினேஷன். நீங்கள் வந்து கோபி 65 இல்லைன்னா பேபிகார்ன் 65 இதெல்லாம் பண்ணி சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 2 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா
பலாவ் ரெடி. இது வந்து பெங்களூர் ஸ்டைல் பலாவ். கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஜஸ்ட் அன் ஆப்ஷன் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் ரெசிபி பார்த்துடலாமா? மொறுன்னு கிறிஸ்பியாக மசால் வடை பண்ணுறதுக்கு இங்கே வந்து பட்டாணி பேலன்னு கிடைக்கும், இல்லைன்னா வடை பேலன்னு கிடைக்கும். அதை எடுத்துருக்காங்க. அது 1 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, உளுந்து வந்து 1/4 கப்பு. இதுதான் ரேஷியோ. இந்த 3 பேலையும் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 2 இன்ச் இஞ்சி, ஒரு 10-12 பல் பூண்டு, 2த்தையும் நல்லா கிரைண்டரில் அரைச்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டு ஒரு 2 சுற்றுனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த தாலை வந்து வடிகட்டிட்டு சேர்க்க போகிறோம். ஏன்னா கிரைண்டரில் அரைக்கிறதுனால இது கொஞ்சம் அரைப்படுறது லேட் ஆகிடும்ன்ட்டு ஃபஸ்ட்டு இதை 2மே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தால் போடுறாங்க. நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் இதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நாங்கள் தால் போட்டதுக்கப்புறம் இங்கே சோம்பு போடுறோம். அது டக்குன்னு அரைப்பட்டுடும்ன்ட்டு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் விசேஷம் இல்லை. உப்பு காரம் எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து நமக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் காரம் சுருக்குன்னு தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒரு 10-12 காஞ்ச மிளகா போட்டிருப்போம். வடை நிறைய நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கணும், மொறுன்னு சாப்பிட்றதுக்கு இருக்கணும் அப்படின்னும்போது நம்ம கிரைண்டரில் அரைச்சாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு எங்கள் தில்லையம்மா சொல்லுவாங்க. அப்படி தான் அவங்க எப்போவுமே கிரைண்டரில் தான், கொஞ்சம் குவான்டிட்டி இருந்தாலும் நிறைய குவான்டிட்டி இருந்தாலும் கிரைண்டர்லேயே அரைப்பாங்க. நீங்களும் ஒரு வாட்டி கிரைண்டர்லேயே அரைச்சி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரே ஒரு துளி கூட வாட்டர் விட்டுறதில்ல, அதுவே அரைப்பட்டுடும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் எடுக்கும். பட்டு சூப்பராக இருக்கும். செம்ம கிறிஸ்பியாக வடை இருக்கும். அரைக்கும் போதே உப்பு மசாலா எல்லாமே போடுறதுனால அதுக்கப்புறம் எதுவுமே போட தேவையில்ல. ஜஸ்ட் அரைச்ச மாவு கூட ஆனியன், சாப் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை, கூடவே சோம்பு லீவ்ஸ் போட்டிருக்கோம். அதுதான் சப்சிகை சோப்பு. எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா சரியாக பீட் பண்ணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடை மாதிரி தட்டி போட்டால் சூப்பராக வந்துடும். கொஞ்சம் கூட வாட்டர் விடல, நம்ம ஜஸ்ட்டு ஊற வச்சிருந்து வடிகட்டி அப்படியே போட்டது தான். எவ்வளோ சூப்பராக அரைச்சிச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப நைஸாகவும் வேண்டாம், ரொம்ப கொரப்பாகவும் வேண்டாம். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஒரு 70% நல்லா அரைப்பட்டிருக்கணும். ஒரு 20-25% கொஞ்சம் ஒன்றும் பாதியுமாக இருக்கணும். அப்படி இருந்தால் கரெக்டாக வரும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூடான ஆயிலில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே உளுந்து தான். நம்ம 1/4 கப் உளுந்து போட்டு நைஸாக அந்த கிரைண்டரில் அரைக்கிறது தான் இதோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். அந்த கிறிஸ்பினஸ்க்காகட்டும் மொறுன்னு வர்றதுக்காகட்டும் நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு மறக்காமல் சோம்பு லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து முருங்கைக்கீரை கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சமைக்க தெரியலன்னா சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிட்டு செஞ்சுதா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் சப்போர்ட் மீ. இன்னொரு புது vlogல பார்க்கலாம்.